ஃபோனில் 100% சார்ஜ் இருந்தாலும் டவர் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? சிக்னல் இல்லை, அப்டேட் இல்லை, பவர் யூஸ் ஆகாது. இதே மாதிரி தான் ஏசு கிறிஸ்து கூட நம்ம இணைக்கப்படலைன்னா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேவனுடைய வார்த்தை பயணத்தில் நாள் 17. இன்னைக்கு ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். திராட்சை செடி எப்படி இருக்கும் தெரியுமா? கீழே வேர் இருக்கும், அதிலிருந்து ஒரு தண்டு மேலே வளரும். அந்த தண்டிலிருந்து பக்கங்களாக கொடிகள் நீளும். அந்த கொடிகளில் தான் பழங்கள் வரும். கொடி செடியோட இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் அதுக்குரிய உயிர் ஓட்டம் அதில் செல்லும். ஒன்ஸ் கொடியை வெட்டிட்டோன்னா சில நாட்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நாள்லேயே அது உலர்ந்து போயிடும். இதே மாதிரி தான் நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், பிக் பிளான்ஸ் நம்ம வாழ்க்கையில் வச்சுருந்தாலும், ஏசு கிறிஸ்து கூட கனெக்ஷன் இல்லைன்னா உண்மையான கனி வராது. ஜெபத்தில் இணைஞ்சிருக்கணும், வேத வாசிப்பில் இணைஞ்சிருக்கணும், அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறதுல இணைஞ்சிருக்கணும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். இயேசுவே, நான் உம்மில் நிலைத்திருப்பேன். நிச்சயமாகவே நாம் அவர் நிலைத்திருந்தால் நம் வாழ்க்கை கண்டிப்பாக கனிவுள்ள வாழ்க்கையாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் எச்சரிப்பின் வார்த்தையையும் கேளுங்கள். என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவும். கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம், கிறிஸ்துவுக்குள் இணைந்திருப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு டே 17 நான் யோவான் 11 15 வரைக்கும் வாசிக்கிறதுக்கு தேவன் கிருபை செஞ்சாங்க. நான் 4:35 இன்னைக்கு எழுந்தேன். அப்புறம் 5:10 வரைக்கும் வர்ஷிப் சாங் அண்ட் ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறமா 5:10 5:35 வரைக்கும் நான் பைபிள் ரீட் பண்ணேன். எனக்கு இன்றைக்கி 25 மினிட்ஸ் ஆச்சு பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நான் 6 o'clock வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் 6:30 வரைக்கும் மெடிடேஷன். நம்ம தேவனில் கர்த்தருக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணி ஆண்டவருக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்கணும். வேதத்தை வாசித்து வேதத்தின் மூலம் நம்ம ஆண்டவரோட இணைஞ்சிருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. நீங்களும் இந்த 55 நாட்கள் தேவனுடைய வார்த்தை பயணத்தில் பயணிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கவும் தேவனுடைய வார்த்தை பயணத்தில் பயணிக்கவும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.